வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தர் எப்படி மோசையோடு கூட இருந்தார். தேவன் மோசையோடு எப்படி இருந்தார் என்பதை குறித்து 10 காரியங்கள் வைத்து சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு யோசுவாவிடத்துல கர்த்தர் சொன்னார் இல்லையா, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்போ யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்ததுனால இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநேக காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். முக்கியமான 3 காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்றேன். ஏன் அதை செய்தார் என்பதை அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு என்ன செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்த பொழுது யோசுவாவின் வாழ்க்கையிலும் யோசுவாவின் மூலமாக கர்த்தர் எதை செய்தாரோ அதையே இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அப்படி செய்வார் என்று சொல்லி நான் ஊழியனாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்னு உனக்கு சொல்லிட்டேன். ஆனா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன்றத உன் ஜனங்களுக்கு இன்னும் தெரியாது. உன் கூட இருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உன் கூட இருக்கிறேன்றத மற்ற ஜனங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறேன்னு யோசுவா இடத்துல சொல்றாரு. எப்படி நான் காண்பிப்பேன்னு சொன்னா, உன்னை உன் கூட இருக்கிற எல்லா ஜனத்திற்கு மத்தியில உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. எப்படி செய்வேன்னு சொல்றாரு? எல்லா உன் கூட இருக்கிற உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் வாக்கு பண்றாரு. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்பதை இன்னும் ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு மோசையோடு தேவன் இருந்தது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல சந்தர்ப்பங்களில பல சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் அதை நிரூபித்திருக்கிறார், ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறாரான்றது ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்களுக்கு யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிந்தாதான் அவர்கள் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். யோசுவாவின் மேலே ஒரு நன்மதிப்பும் மரியாதையும் வரும். இதை யார் கொடுக்க முடியும்? யோசுவாவே போய் ஜனங்கள் இடத்துல சொல்ல முடியாது. ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாருன்னு யோசுவா போய் ஜனங்கள் மத்தியில சொன்னா ஜனங்க சொல்லுவாங்க, நீ உன்னை பெருமைப்படுத்துறதுக்காக, நீ உன்னை நீ தனித்துவப்படுத்தி காட்டிக் கொள்வதற்காக நீ போய் சொல்ற. நாங்க எப்படி நம்புவோம்? ஆமாவா இல்லையா? ஜனங்களுக்குள்ள அந்த எண்ணம் வருவது இயல்பு. நாங்க எப்படி நம்புவோம்? உன் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நினைப்பாங்க. அதை அறிந்த ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்றாரு, நீ யார் இடத்துல போய் நான் உன் கூட மோசையோடு இருந்தது போல இருக்கிறேன்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் உனக்கு வாக்கு பண்ணின நானே என்ன பண்ண போறேன்னா, உன் கூட இருக்கிற ஜனத்துக்கு முன்பாக நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இதை சொன்ன ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற 3ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நான் மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரு. யாருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்? உன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் வாக்கு பண்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா அந்த சொன்ன கர்த்தர் 4ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்துல மேன்மைப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஆண்டவர் சொன்னதுன்னா சொன்னதுதான். எப்படி செய்வாரு, எதை கொண்டு செய்வாரு நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அதையே கர்த்தர் நமக்கு மேன்மையாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நன்மையை கொடுத்து தான் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனையை கொண்டே உங்க வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் கொண்டு வர முடியும்.
ஹalleluya. இங்க யோசுவாவை தேவன் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால், யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் பயணத்திலும் யோர்தான் வந்தது. ஆமென். யோர்தான் குறுக்கிட்டு நின்றது. அங்கே ஜனங்களை யோசுவா நடத்தி கொண்டு போக கூடாத அளவுக்கு யோர்தான் குறுக்கே வந்து யோர்தான் பிரவாகித்தது. பாருங்க, அதே 7ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த செய்தியை, இந்த வசனத்தை நீங்க அநேக முறை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை உங்களை அழிக்க கர்த்தர் விட மாட்டாரு. உங்க வாழ்க்கையில வர்ற தடைகள்னால நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. மாறாக கர்த்தர் அந்த தடையை உங்களுக்கு மேன்மை கொண்டு வரக்கூடிய காரியமாக கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இந்த யோர்தான் ஜனங்களை அடுத்த இடத்துக்கு போக கூடாதபடிக்கு அது தடுத்து நிறுத்த பார்த்தது. இயற்கை தடையா இருந்தது. அங்கிருந்த ஜனங்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, இந்த நதியை கடந்து அந்த பக்கம் போக முடியாது என்று நினைத்தார்கள். ஆனா தேவனுடைய திட்டம் வேற. கர்த்தர் ஒரு பிளானை வச்சிருந்தாரு. இங்க இருந்த யோசுவாவும் ஜனங்களும் யோர்தானை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்கன்னா, அதை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையாக, அது அவங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தக்கூடிய காரியமா பார்த்தாங்க. ஆனா பரலோகத்திலிருந்து பார்க்கிற கர்த்தர் யோர்தானை எப்படி பார்த்தார்னா, இந்த யோர்தான் என் தாசனாகி யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிற ஜனங்க பார்த்த விதம் வேற, கர்த்தர் அதே காரியத்தை பார்க்கிற விதம் வேற. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம், உங்களுக்கு கவலையை கொண்டு வரலாம், உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரலாம். ஆனா அதே பிரச்சனையை கர்த்தர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி அதை பார்க்கிறாருன்னா, இந்த காரியத்தை என் பிள்ளை மேன்மை அடையும்படியாக எப்படி மாற்றலான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு பிரச்சனையாக, தடையாக, உங்களுக்கு பயமாய் காணப்படுகிறதோ அதை கொண்டே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. யார் முன்பாக மேன்மைப்படுத்துவார்? உங்க சொந்த ஜனத்துக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தேன்னு சொன்னவர் மாத்திரம் அல்ல, மறுபடியும் யோசுவா கிட்ட வந்து சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், அதை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் காண்பிக்கும்படியாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா, அவர் என்ன செய்ய போகிறாரு? உங்க ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார்? மேன்மைப்படுத்தினார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த யோர்தான் பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆனது? இந்த யோர்தான் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று. முதலாவது, எந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு எதிராக வந்துகிட்டே இருக்குதோ அதை கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவதாக, அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அது பிரிந்து ஓடுகிறது. அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது, கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. நின்றது, பிரிந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். நின்றது, பிரிந்தது. எது உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு எந்த காரியங்கள் உங்களுக்கு தடையாய் நிற்கிறதோ, எந்த காரியம் பிரபாகித்து வருகிறது, வந்துகிட்டே இருக்குதே பிரச்சனை மேல பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவில் நினைக்கிறீங்களா? கடனுக்கு மேல கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், எது மேலே இருந்து வந்து கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறதோ, பிரச்சனை மேல பிரச்சனை, கர்த்தர் இந்த மாத்திர கொடுத்த வாக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தாசனாகி யோசுவாவை போல பார்க்கிறபடினால, உங்க ஒவ்வொருவரோடு கூட மோசையோடும் யோசுவாவோடும் இருந்தது போல உங்க கூட இருக்கிறதுனால, கர்த்தர் உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும், அது எங்கிருந்து வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை நிற்க செய்வார். He will stop. Hallelujah.
கர்த்தர் நிறுத்துவார், அது நின்று போகும். ஹல்லேலூயா. என் கடன் பிரச்சனை நிக்கும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வியாதி நின்று போகும். ஹல்லேலூயா. நிற்கிறது மாத்திரமல்ல, நின்ற பின் அது பிரிந்து போகும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு வழி விடும். கர்த்தர் வழிவிட செய்வாரு. இனி நான் உனக்கு தடையா இருக்க மாட்டேன், நீ போகலாம். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற மாதமா இருக்கும். யோர்தானை கண்டு பயப்படாதீங்க. யோர்தான் உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, யோர்தான் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக. பிரச்சனை உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, பலவீனம் உங்களை சோர்வடை செய்வதற்காக அல்ல, இழப்புகள் நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, மாறாக அதன் மூலமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவாவிடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்துல சொல்லுவாரு, நீ பயப்படாத, நீ திகையாத. பாருங்க, அந்த 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்ற ஆண்டவர் சொல்றாரு. யோசுவா, நீ பலன் கொண்டு திடமனதாரு. எந்த நேரத்திலையும் நீ என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அதுல 2 காரியம் இருக்குது. பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய சிந்தையை, ஆவியை குறிக்கிறது. பலன் கொள்ளும் பொழுது சரீரத்திலும் பலன் வேணும், சிந்தையில நமக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் எங்கிருந்து வருது? சரீரத்திலிருந்து வருதா, சிந்தையில வருதா? தைரியம் எங்கிருந்து வருது? சிந்தையிலையா, சரீரத்திலையா? வெரி குட். சிந்தையில தான் தைரியம் வரும். மனதுக்குள்ள தைரியம் வந்தாதான் இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். பாருங்க, ஒரு போட்டியில, ஒரு குத்து சண்டை, ஒரு சண்டை போட்டியில இருக்கிறவனுக்கு அவன் பயிற்சி எடுத்து வரான். வரும்பொழுது அவனுக்கு எதிராக பலசாலியா நின்றாலும், இவன் அவனை விட சரீரத்துல பலவீனப்பட்டவனா இருந்தாலும் சரி, இவனுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கும், எப்படி அவனை என்ன பண்ணிடுவேன்? ஜெயிச்சிருவேன், என்னால முடியுன்ற அந்த சிந்தை, அந்த மன தைரியம் இருக்கிறதுனாலதான் இந்த சரீரம் அவனை எதிர்த்து என்ன பண்ணுது? சண்டை போட முடிகிறது. கோலியாத், தாவீதுடைய சம்பவத்தை பாருங்க. கோலியாத் சிறு வயதுல இருந்த யுத்த வீரன், அவனிடத்துல எல்லாம் ஆயுதங்கள் இருக்குது, பாதுகாப்பான எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறான். ஆனா தாவீதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா தாவீதுக்குள்ள இருந்த எண்ணங்கள் என்ன தெரியுமா? தேவன் மேல இருந்த வைராக்கியம். அவன் சொல்றான், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீது சரீரத்தை பார்க்கல, அவன் சிந்தைக்குள் இருந்ததான அந்த தைரியம், தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை நிமித்தமாக அந்த தைரியம் தான் கோலியாத்தை எதிர்நோக்கி போக செய்தது. அவனுக்குள்ள இருந்த சிந்தையில இருந்த தைரியம் தான் அவன் யுத்த வீரனா இல்லாமல் இருந்தாலும் அந்த கால்கள் யுத்த வீரனுக்கு நேராக நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்ப இங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லி கொடுத்துறாரு, நீ எப்படி இருக்கணும், நான் உன்னை இப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறேன், உன்னை குறிச்சு நிறைய பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா உன்கிட்ட சில காரியம் இருக்கணும், சில குவாலிட்டிஸ், சில காரியம் உன்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும்னா, நீ பலன் கொள்ளணும், திடமனதா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க சரீரத்திலும் பலன் உள்ளவங்களா இருக்கணும், சிந்தையிலையும் சொல்ல மாட்டீங்களா, தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சரீரத்துல பலன் இருக்கணும், சிந்தையில தைரியம் இருக்கணும். ஆகவே கர்த்தர், இந்த சரீரம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தை நீங்க தான் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? வேதனைப்படுத்தி அதை பலவீனப்படுத்த கூடாது. இந்த சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நீங்க கர்த்தருக்காக பயன்படும்படியாகவும், கர்த்தர் உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதற்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் பலனுள்ளதா வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் பலப்படுத்த போதுமானவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிந்தையிலே தைரியம் இருக்கும் கர்த்தர் சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, திகையாதே, கலங்காதே அப்படின்னு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு. எதை கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது? நீ எங்க போனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? திகைக்க கூடாது, கலங்கிடக்கூடாது. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரிவீல் பண்ணல. யோசுவாவுக்கு போகும்பொழுது யோர்தான் வரும், நீ போகும்பொழுது எரிகோ வரும், நீ இப்படிப்பட்ட காரியங்கள், யுத்தங்களை சந்திக்க போகிற, உனக்கு எதிராக இத்தனை காரியங்கள் எழும்பி வரன்னு ஆண்டவர் சொல்ல. ஆனா முன்னாடியே பாலிஷ்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனுக்கு என்ன வேணும், அவன் எப்படி இருக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ கலங்க கூடாது, திகைக்க கூடாது, நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, திகையாதே கலங்காதே. உங்க பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுவீங்களா? திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீ எந்த சூழலையும் எதை கண்டு என்ன பண்ணிடாதீங்க, திகைக்காதீங்க, கலங்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா நில்லுங்க, கர்த்தர் அதுல உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதே 4ஆம் அதிகாரம், யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இப்ப சொன்ன ஆண்டவர் இந்த காரியத்தை கர்த்தர் கொண்டு வரணும், நிலைப்படுத்தணுன்றதுக்காகவே யோசுவாவை யோர்தான் மூலமாக மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை யார் மூலமா மேன்மைப்படுத்தினாரு? யோர்தான் மூலமாக யோசுவா மேன்மை அடைந்தான். பிரச்சனையே தடையே யோசுவாவை ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தும்படியா கர்த்தர் கொண்டு போனார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் குறித்த நாளும் நேரமும் வரும், அப்பொழுது இந்த பிரச்சனையே உங்களுக்கு மேன்மையாக மாறிடும். நிறைய வந்து சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை தாண்டி வந்துட்டியே, இந்த பிரச்சனையை ஜெயிச்சிட்டியே, இந்த கடனே உன் வாழ்க்கையில் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லி உங்க கூட கர்த்தர் இருக்கிறதை எல்லாரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை உங்களை அழிப்பதற்காக இல்ல, இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் உங்களை மேன்மைப்படுத்துவதற்காகவே. ஹல்லேலூயா. ஜனங்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தாங்க. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இரண்டாவதாக யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. முதலாவது யோசுவாவை கர்த்தர் சொந்த ஜனத்துக்கு முன்பாக, கூட இருந்த ஜனத்துக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இரண்டாவது கர்த்தர் யோசுவாவை அவனுடைய கீர்த்தியை தேசம் எங்கும் கொண்டு போனார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ன்றத உங்க கூட இருக்கிறவங்க அறிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். இரண்டாவதாக தேசம் எங்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்களுக்கும் உங்களுடைய கீர்த்தி போய் சேரும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க உங்களை பத்தி கேள்விப்படுவாங்க, இவங்களை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறாமே, இவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நன்மையை செய்திருக்கிறாராமே, உங்களை குறித்ததான சாட்சிகள் உங்களை அறியாத ஜனங்களுடைய காதுகளுக்கு போகும். கர்த்தர் யோசுவாவினுடைய கீர்த்தியை தேசம் எங்கும் பரம்ப செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தெரியாத ஜனங்களுடைய செவிகளும் கேட்கும், உங்களுக்கு தெரியாத ஜனங்களுடைய கண்களும் அதை பார்க்கும். ஆமென். முதலாவது மேன்மைப்படுத்தினார். இரண்டாவதாக கர்த்தர் அவனுடைய கீர்த்தியை, அவனுடைய புகழ்ச்சியை தேசம் எங்கும் பரம்ப செய்தார். ஆமென். கர்த்தர் உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விலக்குவாரு. இரண்டாவதாக யோசுவாவுக்கு இந்த கீர்த்தி எப்படி வந்தது தெரியுமா? எரிகோ பட்டணத்தின் மதில் இடிந்து விழுந்ததினால யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. முதலாவது யோர்தான் நிமித்தமாக மேன்மை, இரண்டாவது எரிகோவின் நிமித்தமாக யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல தெரியுமா அந்த எரிகோ கோட்டை தடையா நிற்கும் பொழுது யோசுவாவுக்கு தெரியுமா என்னுடைய கீர்த்தி, என்னுடைய பெயர் தேசம் எங்கும் பரம்ப போகிறது, என்னை குறித்து எல்லாரும் கேள்விப்பட போறாங்க. யோசுவா நினைச்சிருப்பாரா? ஒரு நாள் அவர் அதை குறித்து நினைத்திருக்கவே முடியாது. ஐயோ, இந்த எரிகோ கோட்டை நிக்குதே, நான் என்ன பண்ண போறேன், எப்படி இதை தாண்டி நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி யோசுவாவும் மற்ற ஜனங்களும் நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த எரிகோ கோட்டையை யோசுவாவும் ஜனங்களும் தடையான மதிலாய் பார்த்தார்கள். ஆனால் பரலோகத்தில் இருந்த தேவன் யோசுவாவுக்காக இந்த எரிகோவை, யோசுவாவின் கீர்த்தியை தேசமெங்கும் கொண்டு போகிற ஒரு மதிலாக அவர் பார்த்தார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யோர்தானா இருக்கலாம், அடுத்ததாக எரிகோ கோட்டை, உங்களுக்கு மிஞ்சின பலத்தின் காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்றேன், அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் பெயரை நீங்கள் அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். போதும். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். கவனிங்க, 5 ராஜாக்கள் யோசுவாவை எதிர்த்து போரிட வந்துட்டாங்க. 5 ராஜாக்கள், 5 யுத்த சேனைகள் யோசுவாவை எதிர்த்து போரிட வந்துட்டாங்க. யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் யுத்தம் செய்யும்படியாக போகிறார். அங்கே கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருந்து பள்ளத்தாக்குக்கு யோசுவா இடத்துல ஆள் அனுப்புறாங்க. 6ஆம் வசனத்துல அங்க கிபியோனில் இருக்கிற ஜனங்க யோசுவா உதவிக்கு கூப்பிடுறாங்க. இப்போ அங்க 5 ராஜாக்கள் யோசுவாவுக்கு எதிராக யுத்தம் பண்றாங்க. இப்போ 5 ராஜாக்களை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய கரத்துல அவங்கள ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதோனிசேதேக், ஓகாமும், வீராம், யப்பியா, தெபீர், மொத்தம் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள் யுத்தத்துல வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, வந்திருக்கிறது 5 ராஜாக்களா இருக்கலாம், ஆனாலும் நீ அவங்களுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பாத்தீங்களா, யோசுவாவோடு கூட இருந்தேன்னு சொன்னவரு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்கெல்லாம் யோசுவா பயந்துட போறாரு, எங்கெல்லாம் யோசுவா ஜெயம் எடுக்கணுமோ அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் யோசுவாவின் இடத்துல வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. இங்க யோசுவா இடத்துல சொல்ற, நீ அவங்களுக்கு பயப்படாதே. 5 ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள். 5 ராஜாக்களுக்கும் எதிராக யோசுவா மாத்திரம் அவன் சேனையோடு கூட யுத்தம் பண்ண அவன் போகிறான். இப்பொழுது அங்க யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு, இந்த 5 ராஜாக்களை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ராம் முழுவதும் யோசுவா கிபியோனில் இருந்து நடந்து திடீரென்று அவர்கள் மேல வந்தான் என்று சொல்லி 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 ராஜாக்களை வீழ்த்தும்படியாக யோசுவா ஒரு இரவு முழுவதும் கில்காலில் இருந்து நடக்க வேண்டியதா இருந்தது. இந்த யுத்தத்துல ஜெயம் எளிதாய் கிடைக்கல, ஈஸியா ஆண்டவர் கொடுக்கல. யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும், வாக்குத்தத்தத்தை பெற்றவனா இருந்தாலும், யோசுவாவோடு கூட கர்த்தர் மோசையோடு இருந்தது போல இருந்தாலும், யோசுவா செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தது. யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடக்க வேண்டியதா இருந்தது. தெளிவா இருக்குது பாருங்க. 9ஆம் வசனம், யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் ஒரு நைட் ஃபுல்லா நடக்கிறாரு. எதற்காக நடக்கிறாரு? யுத்தம் பண்றதுக்காக நடக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நைட்டு முழுதும் நடந்து வந்தா மறுநாள் காலையில் யுத்தம் பண்ணும்பொழுது எங்க பலன் இருக்கும்? எதிராளிகளை எப்படி துரத்த முடியும்? எப்படி எதிராளிகளை எப்படி வீழ்த்த முடியும்? பட் ஸ்டில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை யோசுவா செய்றாரு. யுத்தத்துல ஜெயம் எடுக்கணும்னா ராம் முழுவதும் நீங்க கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நீங்க நடக்கணும். தேவனோடு கூட நீங்க எந்த அளவுக்கு அதிகமா நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதுல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துருவாரு. நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், பட் ஸ்டில் ஆண்டவர் சொன்னதுனால எல்லாம் நடந்துராது. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும்.
யோசுவா கில்காலிலே இருந்துகிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு, திகையாதே கலங்காதேன்னு சொல்லிட்டாரு, நீ போகிற இடம் எல்லாம் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னாரு. அதனால அந்த 5 ராஜாக்கள் அவங்களே செத்து விழுந்துருவாங்கன்னு நினைச்சிருந்தாரா யோசுவா? இல்லையே. ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா இங்க 5 ராஜாக்கள் எதிர்த்து வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணல, அவங்களால நிற்க முடியல. புரிந்து கொள்ளுங்க, பிரச்சனை வரணும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் நீங்க. ஹல்லேலூயா. 5 ராஜாக்களை பார்த்து பயந்து ஓடல. 5 ராஜாக்கள் எங்க இருந்தாங்களோ அவங்களை சந்திக்கும்படியாக அவன் கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடக்கிறான். நீங்க உங்க பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா, பிரச்சனையை கண்டு துவண்டு போய் உட்கார்ந்து கண்ணீர் செஞ்சு அழுதுகிட்டு அப்படியே ஒரு மூலையில இருந்தீங்கன்னா ஒரு நாளும் பிரச்சனை நீங்க ஜெயிக்க முடியாது. என்றைக்கும் தோல்வியின் முகத்திலே தான் இருப்பீங்க. பிரச்சனையை ஜெயிக்கணும்னா கர்த்தரோடு கூட நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு நேரம் பார்க்காம தேவனோடு கூட அதிகமாக கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறீங்களோ, திடீரென்று பிரச்சனையை சந்தித்து ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. யோசுவா எப்படி வந்தான்னு போட்டிருக்குது, சடன், திடீரென்று வந்துட்டான். அப்போ நீங்க கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் எத்தனை திசைகளில் வந்தாலும் திடீரென்று அவர்களை மேற்கொண்டுருவீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சடனா கர்த்தர் மாற்றிடுவார். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் நினைக்காதீங்க, திடீரென்று எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்ப யோசுவா அவர்களுக்கு நேரம் வந்துட்டான். இப்ப யோசுவா அவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான், யுத்தத்துல ஜெயித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது பகல் இரவா மாற போகுது. ஆனா எத்தனை பேர் அவன் ஜெயிக்கணும், எத்தனை யுத்த சேனை யோசுவா ஜெயிக்கணும்? 5 ராஜாக்கள், கொஞ்சம் ஒரு ராஜாவுடைய சேனைகள் இல்ல, 5 ராஜாக்களுடைய ஆட்களை அவன் வெட்டி வீழ்த்தணும். இப்போ யோசுவாவுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, ஒன்னு எல்லாரும் அவங்க கிட்ட கொடுத்துருவானு. ஆனா இப்ப யோசுவாவுக்கு என்ன இல்லைன்னா நேரம் இல்ல, நோ டைம். இத்தனை 5 ராஜாக்களுடைய சேனைகளை வெட்டி வீழ்த்துவதற்கு யோசுவாவுக்கு நேரம் இல்ல. நேரம் இல்லாததுனால யோசுவா ஆண்டவர் கிட்ட பேசுறாரு. அந்த வசனம் அழகா இருக்குது பாருங்க, 12ஆம் வசனம். அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இப்ப யோசுவா யார்கிட்ட பேசினாரு? சூரியனை பார்த்து பேசுறாரு, சந்திரனை பார்த்து பேசுறாரு. இத பேசுறதுக்கு முன்னாடி யாருகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு? விஷயம் அங்கதான் இருக்குது. எழுத்துற ஸ்ட்ரெயிட்டா சூரியன் கிட்டையும் சந்திரன் கிட்டையும் பேசல. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா பேசினானா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கர்த்தரை நோக்கி பேசுறாரு. நீங்க ஆண்டவரத்துல பேசுற அனுபவம் இருக்குதா, ஜெபிக்கிற அனுபவம் இருக்கான்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும், எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேசுற அனுபவம் இருக்குது? நீங்க ஒரு ஆபீசர் கிட்ட ஒரு அதிகாரி கிட்ட போனீங்கன்னா அங்க பேச மாட்டீங்க, உங்க தேவைகளை சொல்லுவீங்க, கேட்பீங்க. ஆனா ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவத்துக்கு வரணும். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அவன் அடிக்கிறான், இவன் குத்துறான், இவன் கிள்றான், இதுலயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, எனக்கு இது இல்ல அது இல்ல, இதை தாங்க அதை தாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசுற அனுபவம் இருக்குதா? யாராவது ஆண்டவரை பார்த்து எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறீங்களா? தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க நினைப்பீங்க ஆண்டவரை போய் நான் எப்படி இருக்கீங்க கேட்கறது, அவருக்கு என்ன குறை? நோ, அப்படி இல்லை அர்த்தம். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அதுதான் ஆண்டவரோடு நெருங்கின உறவு. ஏசப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உங்க சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, எப்போ என்கிட்ட வந்து பேசுவீங்க, எப்போ என்கிட்ட உட்காந்துருவீங்க? இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுதுதான் இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். யோசுவா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இல்ல, யோசுவா கர்த்தரை நோக்கி கதறி அல்ல, யோசுவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யல, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறான். என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, வாக்கு பண்ணிருக்கிறீங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சூரியனை பார்த்து நான் பேசட்டுமா?
இந்த சந்திரனை பார்த்து பேச போறேன், எனக்கு டைம் இல்ல, இவங்க எல்லாரும் வெட்டி வீழ்த்த போறேன், நீங்க சொல்லிட்டீங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்குறேன்னு, இப்போ டைம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இருட்டுச்சுன்னா அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க ஓடி தப்பிச்சிருவாங்க, அதனால வேற வழி இல்ல, எனக்கு டே ப்ரொலாங் ஆகணும், எனக்கு பகல் நீடித்து இருக்கணும், அதனால சூரியன் அப்படியே நிக்கணும் ஆண்டவரே, இப்போ நான் சூரியனை பார்த்து கட்டளை இடட்டுமா அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆண்டவர் சொல்லுவா கேரி ஆன். அல்லேலூயா. அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இங்க பேசுறாரு, இங்க கட்டளை இடுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளை இடணும் இல்லையா? ஆண்டவரே நீங்க சூரியனுக்கு கொஞ்சம் கட்டளை இடுங்க, நீங்க சந்திரனை பார்த்து கட்டளை இடுங்க, அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா யோசுவா, ஆண்டவரே நான் சொல்றேன், ஓகேவா ஆண்டவரே, ஓகேப்பா நீ சொல்லு. ஹல்லேலூயா. இதுதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது யோசுவா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு சூரியனை பார்த்து சொல்றாரு, நீ கிபியோன் மேல தரித்து நில்லு, மூவ் ஆகாத, அப்படியே நில்லு இருக்கிற இடத்துல. சந்திரனை பார்த்து சொல்றாரு, ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேல தரித்து நில்லு. அதை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசுவாவுடைய ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டுற வரைக்கும் சூரியன் நின்றது, சந்திரனும் நின்றது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், டைம் ஆயிடுச்சுன்னு வாழ்க்கையில சில காரியங்களுக்காக யோசிக்கிறீங்களா? அவ்வளவுதான், டைம் ஓவர், எனக்கு இன்னும் டைம்ல கடந்து போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் நேரத்தை உங்களுக்காக கூட்டி கொடுக்கிறவர், காலங்களை கூட்டி கொடுக்கிறவர், நாட்களை நீடித்து கொடுக்கிறவர், வருஷங்களை நீடித்து கொடுக்கிறவர். உங்களுக்காகவே அதை கர்த்தர் செய்வார். இங்க யோசுவா இங்க ஒரு மனிதனுடைய வார்த்தை கேட்ட அந்த நாளை போல வேற ஒரு நாளும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்காக கர்த்தர் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு. யோசுவாவுக்காக பகலை கர்த்தர் நீட்டித்து வைத்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் மோசேயோடும் யோசுவாவோடும் இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறதுனால எதுல டைம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் டைம் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா? ஆஸ்க் காட். ஆண்டவரை கேளுங்க, கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்காக நீட்டி கொடுப்பா. எதற்காக? நீங்கள் விரும்புகிற நன்மைகளை கர்த்தர் எடுத்து பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நேரத்தை நீட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் நேரத்தை நீட்டி கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. யோசுவாவுக்கு டைம் இல்ல, ஆனா செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான். கர்த்தர் அவனுக்கு நேரத்தை நீட்டி கொடுத்தான். சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது. ஒரு மனிதனுக்காக கர்த்தர் இயற்கையின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைச்சாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எந்த அற்புதத்தை பெறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த நன்மையை பெறுவதற்கு காலம் முடிந்தது, நேரம் இல்ல, நேரம் குறுகி விட்டது, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? வயசாயிருச்சு, எனக்கு காலமாகி விட்டது, இதை என்னால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ அதை அச்சீவ் பண்றதுக்கு நான் உனக்கு நேரத்தை நீட்டி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க. 3 முக்கியமான காரியத்தை தான் சொல்லி இருக்கிறேன். யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியத்தை செய்தார். முதலாவது, கர்த்தர் சொந்த ஜனத்துக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். இரண்டாவது, அவன் கீர்த்தி தேசம் எங்கும், அவனை அறியாத ஜனங்களும் அவனை குறித்து கேள்விப்படும்படியான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவன் இடத்துல கர்த்தர் செய்தார். மூன்றாவதாக, கர்த்தர் அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். எப்படிப்பட்ட வல்லமையை? நேரங்களையும் காலங்களையும் நீட்டித்து வைக்கிற வல்லமை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேரத்தை யோசுவாவுக்கு நீட்டித்து கொடுத்தார். ஆகவே 3 மிக முக்கியமான காரியத்தை யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசுவா காலங்களை வென்றவன். இந்த வார்த்தைக்கு 100% தகுதியானது யார் தெரியுமா? யோசுவா மட்டும்தான். காலங்களை வென்றவன். நான் சில பேருக்கு சொல்லுவாங்க காலங்களை வென்றவர்னு, யாருக்கு செட் ஆகாது. இவர் ஒருத்தர் தான் டைமைய ஜெயிச்சவர். ஒரு பகல் முழுவதும் சூரியன் அப்படியே நின்னுச்சு. எது வரைக்கும் நின்னுட்டு? யோசுவா சகல இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த சத்துருக்களை முறியடித்து அந்த 5 ராஜாக்களும் பிடித்து கொண்டு வருகிற வரைக்கும் சூரியன் அப்படியே நின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, சூரியன் நிக்கல. நமக்கு தெரியுமா ஒரு பகல் இரவு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? சயின்டிபிக் பூர்வமா பார்க்கும் பொழுது நம்ம சொல்றோம் சூரியன் கீழே உதிக்குது, மேற்கே மறையுதுன்னு சொல்லி. ஆனா சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. பூமி சூரியனையும் சுற்றுகிறது, தன்னையும் சுற்றி வருகிறது. இப்போ பூமி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதுனால தான் இரவு பகல் வருது. அப்போ இங்க யோசித்து பாருங்க,
சூரியன் அந்த பகல் முழுவதும் அப்படியே ஒரே பொசிஷன்ல நிக்குதுன்னா பூமி என்ன ஆயிருக்கணும்? பூமி என்ன ஆயிருக்கணும்? பூமி நின்னா என்ன ஆகும் தெரியுமா? செதறிடும் பூமி. ஏன்னா அந்த அளவுக்கு வேகத்துல பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. பூமி கொஞ்சம் ஸ்லோவானாலே பல இயற்கையின் மாற்றங்கள் உண்டாகிடும். பூமி ஸ்டாப் ஆச்சுன்னா வெடிச்சிடும் பூமி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய தாசன் மூலமாக வெளிப்பட்ட பொழுது விஞ்ஞானிகளினால கூட கணிக்க முடியாத அளவுக்கான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவனா இருக்கிறார். 3 காரியங்கள். முதலாவது, கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த ஜனத்துக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். யோர்தான் உங்களை வெட்கப்படுத்தாது. எரிகோ உங்களை தடுத்து நிறுத்தாது. எரிகோ உங்கள் கீர்த்தியை மற்ற ஜனங்களுக்கு நேராக கொண்டு போகும். 3வதாக, எத்தனை யுத்தங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, எந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, அதுக்கு டைம் ஆயிருச்சு, என் காலம் முடிந்தது, இதற்கு பின்பு அதை குறித்து யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கான நேரத்தையும் பலத்தையும் நீட்டி கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. முடிந்தது என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு டைமை எக்ஸ்டெண்ட் பண்றவரு. நீங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும், உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை நீட்டி கொடுக்கிறவரா இருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்குள்ள நான் எல்லாம் மறிச்சிருவேன், இதெல்லாம் நல்லதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு யாரும் நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் கண்கள் கண்டு நீங்க சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களுடைய காலங்களை நீட்டிக்கிற தேவனா இருக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் யோசுவாவுடைய வாழ்க்கையில செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை செய்வதற்கு யோசுவா என்ன செய்தார், யோசுவாவிடத்தில் கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் என்பதை அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம்.